2017 முதல் 3 நிதியாண்டுகளுக்கான கணக்கை நாளை மறுநாளுக்குள் தாக்கல் செய்ய காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய 11 வங்கி கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய நோட்டீஸ் ஒன்றை வருமான வரித்துறை அனுப்பியுள்ளது. அதாவது 2017-18, 2018-19, 20-21 ஆகிய 3 நிதி ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இந்த ஆண்டுகளுக்கான வருமான வரித்துறையை தாக்கல் செய்திருந்தாலும் அதில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்று கூறி தற்போது மீண்டும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது புதிய நோட்டீஸ் ஒன்றை வருமான வரித்துறை அனுப்பியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. 1700 கோடி ரூபாய்க்கான இந்த கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது வட்டி, இந்த வருமான வரி தாக்கல் தொடர்பான அபராதத்திற்கு அபராதம் என்று 1700 கோடி ரூபாய் வரை குறிப்பிட்டு தற்போது அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்புவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வருமான வரி தாக்கல் செய்ய காலதாமதமானதை குறிப்பிட்டு 250 கோடிக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அதனை செலுத்தாத நிலையில் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி இருக்கிறது. 11 வங்கி கணக்குகள் இப்படி முடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையேதான் இந்த புதிய நோட்டீஸை தற்போது வருமான வரித்துறை அனுப்பியிருக்கிறது. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வருமான வரி கிடையாது. அதே நேரத்தில் வருமான வரியை வரி தாக்கல் மட்டுமே செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த வருமான வரி தாக்கலை குறிப்பிட்டு எப்படி அபராதம் விதிக்க முடியும் என்ற கேள்வியைத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி எழுப்பி இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே 250 கோடிக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்குகளும் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் புதிய நோட்டீஸையும் தற்போது அனுப்பி இருக்கிறார்கள். இது குறித்து தற்போது கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை முற்றிலும் செயலிழக்க செய்யும் நோக்கத்தில் பாஜக திட்டமிட்டு வருமான வரித்துறையை ஏவி விட்டு வருகிறதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி செயல்படக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து வருமான வரித்துறை மூலமாக பாஜக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சாந்தா, 2017 முதல் 3 நிதியாண்டுகளுக்கான கணக்கை நாளை மறுநாளுக்குள் தாக்கல் செய்ய காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.